ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தமிழில் வெளியான ஒரு ஃபேண்டசி காமெடி படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். ஸோ இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது தர்ஷன், ஹர்ஷா பைஜு, காளி வெங்கட், வினோதினி இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. டி ராஜவேல் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இவங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளாட்டை வந்து வாங்குறாரு. ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு இவங்க போனதுக்கு அப்புறமா லைஃப் வந்து சந்தோஷமா தான் வந்து போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஸோ வழக்கம் போல ஹீரோ வந்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா ஒய்ஃப் மட்டும் தான் தனியா இருக்காங்க. அந்த வீட்ல ஏதோ சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்துட்டு நடக்குது. அடுத்தடுத்து ஏதோ நம்மள பயமுறுத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோ வந்து நம்பல அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா நம்புறாரு. அதுக்கான காரணத்தை இவங்க கண்டுபிடிக்கும் போது தான் வந்து தெரிய வருது. இவங்க இருக்கிறது 2022ல. ஆல்ரெடி 2012ல இதே ஃபிளாட்ல வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த 2 ஃபேமிலிக்கும் இடையில 10 வருஷம் கேப் வந்துட்டு இருந்தாலும் ஒரே வீட்ல 2 ஃபேமிலியுமே வந்து ஒண்ணா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சில விஷயங்கள் தான் அந்த அமானுஷ்யமான விஷயத்துக்கான காரணம் அப்படின்னு 2 ஃபேமிலிக்குமே வந்து தெரிய வருது. அது எப்படிப்பா ஒரே வீட்ல 2 வெவ்வேறு ஃபேமிலி 10 வருஷம் கேப்புக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த 2 ஃபேமிலியும் எப்படி இணையறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துல இருக்கக்கூடிய மிச்ச சுவாரஸ்யமான விஷயங்கள். அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ படம் வந்து ஆரம்பிக்கும்போது ஒரு ஹாரர் படமாக தான் இருக்குமோ அப்படின்னு நானும் நினைச்சேன். பட் அதை தாண்டி வேற ஒரு ஃபேண்டஸியான எலிமெண்ட்டை இந்த படத்துக்குள்ள வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சயின்டிஃபிக்கான விஷயங்கள் வந்துட்டு இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல நடக்கும். ஸோ அது என்ன ஏது அப்படிங்கிறது படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. தர்ஷன் ஆகட்டும், அவங்களுடைய ஒய்ஃப் கேரக்டரில் வரக்கூடிய ஹீரோயின் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அண்ட் இன்னொரு ஃபேமிலி காளி வெங்கட், அதுக்கப்புறம் வினோதினி, அவங்களுடைய அந்த சின்ன பையன் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. மிக முக்கியமா இந்த படத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 80% ஆஃப் த மூவி வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாரி தான் வந்து காட்சி அமைப்பு வந்து இருக்கும். ஸோ அதுக்கான அந்த லைட்டிங் ஒர்க் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய அந்த ஒர்க் ஆகட்டும், இதெல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. மிக முக்கியமா அந்த 2012ல வாழ்ந்த அந்த ஃபேமிலி இருந்த வீடு, இப்போ 2022ல இருக்கிற இந்த ஃபேமிலியோட வீடு, இது 2க்குமான அந்த வித்தியாசத்த வந்து ரொம்ப சூப்பராவே ஸ்க்ரீன்ல வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே அந்த ஒர்க்க வந்துட்டு பாராட்டியே ஆகணும். இந்த படத்துக்கான அந்த கான்செப்ட்டும் சரி, படத்துக்கான அந்த திரைக்கதையும் சரி, 2மே வந்துட்டு புதுவிதமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 மணி நேரம் இந்த படத்த வந்துட்டு நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு லேகும், போரும் நமக்கு ஏற்படாத அளவுக்கு எது தேவையோ அத வந்து நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. ஸோ இது ஒரு நார்மல் ஃபேண்டசி படமாக மட்டும் இல்லாம, இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷனல் சீக்வென்ஸும் வந்து படத்துல கிளைமேக்ஸ்ல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சில போர்ஷன்ல தர்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் காளி வெங்கட், வினோதினி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. படம் ஆரம்பிச்ச ஒரு 1/2 மணி நேரம் ஏன், எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நமக்குள்ள இருக்கும். அது வந்துட்டு சீரியஸா கொண்டு போற மாரி இருந்தாலும், அதுக்கப்புறம் எதுனாலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா படம் வந்து ரொம்பவே கலகலப்பா, ஜாலியா, ஃபன்னா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல 2 ஃபேமிலியும் ஒரு செவுத்துக்கு இடையில பேசிக்கக்கூடிய அந்த சில கான்வர்சேஷன், அதை எடிட் பண்ண விதமும் வந்து இந்த படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஏன்னா அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு இந்த படத்துல நெறைய இடங்கள்ல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த வேரியேஷன்ஸ் எல்லாமே வந்து எடிட்டிங் மூலமா நீட்டாவே வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. அண்ட் இத தாண்டி இந்த படத்துக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் மத்த சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நீட்டாவே அமைஞ்சிருந்தது. ஸோ ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, தாராளமா இந்த படத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ படத்துக்கான அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் எல்லாமே வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.